Yes. Welcome to the 204. Who is going to welcome? Srihari, Vaishnavi, Vian. Why don't you welcome our children for this tribe session? I'll tell you, I'll teach you. Welcome Welcome to our to our 240th 240th Tale Tribe Story Session. Tale Tribe Story Session. Then you can say, welcome all your friends' name you can add. Welcome everyone. Welcome Vaishnavi, Srihari, Payajan Srividya, Siva Gugan, and who is sitting next to Siva Gugan? Please tell your Shivanya. name. Huh? Shivanya. Shivagnya. Okay. And okay, shall we start? Yes. Our continuation of a story. Hope you remember our story. Do you remember? No. We are told no. That's a true answer. Yes. The book is Pencilgalin Attahasam by Virian. And it had a lot of chapters in it. So we have been going through chapter wise. In chapter 1, what happened? I think you know the characters. I think can you at least recall the characters in this story by looking at this? Who were all there in the story? Tell me, Anne. You can look, you can recall at least the name of the main character of this story. Okay, what is a girl name? No. Who can remember the girl's name? No. Srividya? Unmute and talk, Srividya. Durika. Very good. A big clap for Durika and Srividya. Because she has taken Srividya's pencil. Okay, so Durika is the main character of the story. And how many pencils she had? How many pencils she had? 2. And what was the name of those pencils? Durika 1, Durika 2. Okay? So in the first chapter, I'll just recall what happened. So she was living with her parents, Amma and Appa. And then என்னாச்சு அவ பென்சில் எந்த பாக்ஸ்குள்ள வச்சிருப்பா ரெட் கலர் மேக்னெட் பாக்ஸ் அதுக்குள்ள வச்சிருப்பா அன்னைக்கு அவ ஸ்கூல்ல முடிஞ்சு நான் ஈவினிங் எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு என்ன பண்ணா பென்சில் பாக்ஸ்ல வச்சுட்டு படுக்க போயிட்டா அடுத்த நாள் என்னாச்சு பென்சில் எங்க போச்சு தெரியாது காணா போச்சு அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தாளா சேடா இருந்தாளா சேடா இருந்தா ஸ்கூலுக்கு போனாலா இல்லையா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல இதுதான் சாப்டர் 1 அடுத்த சாப்டர்ல என்னாச்சு அவ என்ன பண்ணா யோசிக்க ஆரம்பிச்சா எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறா பென்சில அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது எங்க போறா அவ இந்த பென்சில் கண்டுபிடிக்கிறதுக்கு யார்கிட்ட போனா அதை கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு ஒரு இடத்துக்கு போறா அங்க யார் இருக்கா டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆமா அவர் பேரு பெரிய பேரு காத்தவராய சுப்புரத்தின மாரியப்பன். இது ஸ்ரீஹரிக்கு பயங்கர ஞாபகம் இருக்கும் எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் காத்தவராய சுப்புரத்தின மாரியப்பன் அது ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க வெரி குட் ஸ்ரீஹரி டீகோ டீகோன்னு சொல்லுவாங்க அந்த நம்ம இவர் வந்து டிடெக்டிவ்னா கண்டுபிடிச்சி ஏதாவது நம்மளுக்கு காணா போச்சுன்னா கண்டுபிடிச்சி தரவங்க ஓகே ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு போறா அந்த டிடெக்டிவ் கிட்ட என்ன இருக்கு அந்த டீகோ கிட்ட மொசிட்டோ யாரு ஒரு ரோபோ ஸோ அந்த ரோபோவை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கா நம்ம டீகோ கண்டுபிடிச்சிருக்காரு அந்த டீகோ வந்து அந்த மொசிட்டோவை கண்டுபிடிச்சதே நம்மளோட மனுஷங்கள் கிட்ட மட்டும் பேசுறதுக்கு இல்லை அவங்க வந்து
உயிரில்லாத எல்லாக்கிட்டையுமே அந்த மொழியை தெரியும். அது மாதிரி அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ஸோ மொசிட்டோ கிட்ட வந்து நம்ம தூரிகா கேட்குறா, இது மாதிரி பென்சில் காணா போச்சு, எனக்கு கண்டுபிடிச்சி தருவீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீகாவும் கிளம்பி வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதான் 3வது சாப்டர். ஸோ 3வது சாப்டர்ல வந்து அவங்க வந்து நம்ம தூரிகா வீட்டுக்கு வராங்க. தூரிகா வீட்டில் வந்துட்டு அந்த தெருக்கள்லாம் வந்து வரப்பியே, அந்த காரில் வரப்பியே அந்த தெருக்களெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வருது இந்த மொசிட்டோ. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் எங்கே இருந்து உட்காந்து அவ ஹோம்ஒர்க் பண்ணா இப்படியெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த ரூம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அந்த பென்சில் பாக்ஸ்குள்ளே இருந்த ஷார்ப்னரும் எரேசரும் இருந்தது, அழிப்பான். ஓகே, அதுவும் இருந்தது. அதுக்கிட்டேயும் சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. ஓகே, அப்போ அப்படியே பார்க்குறான் நம்ம தூரிகா, இது என்னது, இவர் எல்லார்கிட்டையும் அந்த பென்சில் ஷார்ப்னர் கிட்ட எல்லாம் பேசுறாரே அப்படிங்கிறப்ப, ஏன்னா நான் சொன்ன மாதிரி மொசிட்டோக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் பேசி அது மொழிபெயர்க்கும், டிரான்ஸ்லேட் பண்ணும். அதனால அதுக்கிட்டேயும் கேட்டுட்டு அப்போ அந்த ஷார்ப்னர் சொல்லுது, ஆமாம் ஆமாம் இங்கே தான் இருந்தது, ஒரு 11 மணிக்கா இந்த வழியாக போச்சுன்னு சொல்லிடுச்சு. ஓ, அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெயிண்ட், அதோட பிளாக் பெயிண்ட் போன அடையாளமும் இருக்கு. அப்போ சரி, ஓகே, இந்த பென்சில்கள் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கு இந்த தெரு வழியா அப்படின்னு ஒரு க்ளூ கிடைக்குது. சரி, அடுத்த சாப்டர் என்னன்னா, அவங்க ஓகே நம்ம இந்த அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஒரு பார்க், அந்த அதோட ஃபுட் ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ ஒரு 4th சாப்டரில் ஒரு பூங்கா கிட்ட, ஒரு பார்க்கு கிட்ட போகிறாங்க. பார்க்கு கிட்ட நிறைய அடையாளங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஷார்ப்னர்கிட்டையும் கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அப்போ அது வந்து பதில் சொல்ல மாட்டேங்குது. வேற நிறைய பென்சில்கள், ஷார்ப்னர் எல்லாம் வந்து அடையாளமெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஓ, நாட் ஒன்லி பென்சில்ஸ் இங்கே வரல, ஈவன் எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம போய் திருப்பி நம்ம ஷார்ப்னர் கிட்ட கேட்கணும், எரேசர் கிட்ட போய் நம்ம கேட்கணும், இந்த அழிப்பான்கள் கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு இந்த பார்க்கில் வந்திருக்காங்கன்னு. ஸோ திருப்பி போய் டீகோ போய் நம்ம அழிப்பான் கிட்ட போய் கேட்குது. போட்டு வாங்குது. அது என்னன்னு சொல்லுது, ஏ எனக்கு தெரியும் நீ வந்து அங்கே போயிருக்க, நான் பார்த்துட்டேன், சொல்லு, ஒழுங்காக சொல்லு, எங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் 2 பேரும் பார்க்குக்கு போனீங்கல்ல, நான் சிசிடிவியில் பார்த்துட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு அதுவும் ஏமாந்து போய் சொல்லுது. ஆமாம் ஆமாம், அப்போ அந்த பென்சில்கள் பொம்மை பஸ்லெல்லாம் வந்தாங்களே, அதெல்லாம் வேற உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுக்கு ஒன்றுமே டீகோக்கு நிறைய க்ளூஸ் கிடச்சிருச்சு. ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு அடுத்த டைம் பார்த்தா இந்த பென்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரிகா வீட்டில இருந்து இல்லை, எல்லார் வீட்லேயும் காணா போக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டில், அப்புறம் ஸ்கூலுக்கு போனால், கிளாஸில் போனால், ஐயோ என்னோட பென்சில் காணும். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான், ஐயோ என்னோடதும் காணா போயிடுச்சு. 3rd ஸ்டாண்டர்ட் கிட்ட கேட்டால் ஆமாம் ஆமாம் இல்லைங்கிறான். 4th ஸ்டாண்டர்ட் கிட்ட ஐயோ என்னோட பென்சிலும் காணா போச்சு. இப்படியே காணா போய் யாருக்கிட்டையுமே பென்சில் இல்லை, எல்லாம் காணா போயிடுச்சு. எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸு ஸ்கூலுக்கு அப்புறம் என்னத்தை போய் எழுதுறது, இப்போ மிஸ் எல்லாம் கேட்குறாங்க, எங்கே உங்கள் பென்சில்லாம், மிஸ் எங்கள் பென்சில் காணா போச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஹோம்ஒர்க்லாம் எழுதவே வேணாம், எதை பென்சில் இருந்தால் தானே எழுதி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹாப்பி, பென்சில் காண போச்சு, அப்பா நீ நம்ம எதுவும் எழுத வேணாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பேரண்ட்ஸுக்கா ஐயோ, ஒரு நாள் இல்லை 2 நாளில் பென்சில் காணா போச்சேன்னா அடுத்த நாள் வாங்கிக்கலாம், சரி போய் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம் போனால்
ஷாப்ல இருந்த பென்சில்ஸும் காணா போச்சு. இது என்னடா, எங்கேயுமே கிடைக்கவும் மாட்டேங்குது. சரி, பென்சில் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம பேரண்ட்ஸே, பரவாயில்ல நீ ஜாக்கிரதையா இரு, நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன்னுவாங்க. இவங்க போய் கடையில கேட்டா கடையிலையும் காணும். ஆக மொத்தம் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ எந்த இடத்துலையும் பென்சிலே விற்கல. விற்கல மீன்ஸ் கிடைக்கல. எல்லாம் என்ன போச்சு, ஊர் ஃபுல்லாக காணாம போச்சு. உடனே தான் பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் வருது. என்னடா இது, நிஜமாவே எல்லாரோட பென்சில் காணா போச்சு, இது என்னமோ நடக்குது அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஏய், என்னாச்சு, என்ன பண்ணலாம், இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, அங்கே கம்ப்ளைண்ட், போய் போலீஸ்கிட்ட சொல்லாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் உட்காந்து உட்காந்து பேசுகிறாங்க. ஒரே பரபரப்பாக இருக்குது. அப்போ எங்கே வருது இந்த நியூஸு, நியூஸ் பேப்பரில், டிவியில் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்த நியூஸு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சாப்டர் என்ன ஆச்சுன்னா, 6th சாப்டர், பூங்கால ஒரு மாநாடு நடக்குது. அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். ஸோ என்னடா இது அப்படின்னு இவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கா தூரிகா. தூரிகாக்கு எப்படியாவது நம்ம பென்சிலை கண்டுபிடிச்சிடணும். அப்போ அந்த மொசிட்டோவும் அந்த ஷார்ப்னரும் பேசிகிட்டே இருக்காங்க. சரி, யார் தான் இந்த பென்சிலை எடுத்து சென்றது, எல்லாம் தனியாகவே போயிடுச்சா அப்படின்னு கேட்குறப்ப அந்த மொசிட்டோ சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் தெரியும், கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்புறம் துரிகா கேட்குற, பூங்கால என்னதான் நடந்தது அப்படின்னா, அப்போ மொசிட்டோ சொல்லுது, அங்கே தேர் வாஸ் அ மீட்டிங், ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதில் வந்து நாட் ஒன்லி பென்சில்ஸ் இருந்தது, எல்லா இரேசர், ஷார்ப்னர், இது மாதிரி எல்லாமே கலந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ கொஞ்சம் சில பேருக்கு அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் உடன்படலை. சில பேர் எல்லாம் ஓகே ஓகேன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு இந்த ஷார்ப்னர் சொல்லிச்சு. என்னதான் சொன்னாங்கன்னா, அவங்கெல்லாம் ஏதோ மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டாங்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வேணால் போய் டிவி சேனலில் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. பென்சில் காணா போச்சு, யார் எடுத்தா என்ன எடுத்தான்னு ஒரே அதை பற்றி தான் நியூஸ். அப்புறம் 7th சாப்டர், லாஸ்ட் வீக்கு முந்தின வீக் நான் சொன்ன சாப்டரில் இந்த பென்சில்கள் வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். எந்த இடத்துக்கு போனாங்க, கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாரும் போயிட்டு எப்படி போனாங்க, அவங்கவுங்க இருக்கிற குட்டி குட்டி பஸ்ஸில் எடுத்துக்கிட்டு, டாய் பஸ்ஸில் ஏறி எல்லாரும் பின்வழியாக அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸே ஃபுல்லுக முற்றுகை, முற்றுகைன்னா ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. ஆக்குப்பை பண்ண பிறகு மெயின் சுவிட்ச் அதையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஆகிடுது, கலெக்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா இருட்டாயிடுச்சு. அங்கே அதுக்கு முன்னாடி அந்த கேட் கிட்ட எல்லா இடத்துலையும் போஸ்டர் வேற ஒட்டிட்டாங்க. அவங்களோட கோரிக்கை என்ன, இங்கே தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், எல்லா பென்சிலும் நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து கலெக்டர் வரணும், பேசணும், நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்லணும், ஓகே, அதனால அது வர வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸை. சரி, மாவட்ட ஆட்சியில், தட் இஸ் கலெக்டருக்கு வேற வழி கிடையாது. ஸோ இந்த வாரம் நம்ம போகிற 8th சாப்டர் தான் இப்போ போக போகிறோம். என்ன எழுதியிருக்கு, பென்சில்களிடம் பேச்சுவார்த்தை. எஸ், வெரி குட், தேங்க்யூ ஸ்ரீவித்யா. பென்சில்களிடம் பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைன்னா என்ன, உட்காந்து டிஸ்கஷன், என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எப்படியாவது ஏதாவது ஆச்சுன்னா உடனே இப்போ ஒரு மிஸ்ஸு டீச்சரு கிட்ட ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே என்ன ஆச்சு,
உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, இப்படி அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்போம்ல. அதே மாதிரி தான் இங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லயும் நம்ம கலெக்டர் வந்து பேச போறாரு. ஸோ அதுக்கு தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு டிஸ்கஷன் நடக்க போகுது. அதுல தான் இந்த சாப்டரு நம்ம இப்ப போக போறோம். இது வரைக்கும் கதை புரிஞ்சதா எல்லாருக்கும்? ம். வியான் ஞாபகம் வச்சுக்குவியா கதைய? இப்ப போலாமா அடுத்த சாப்டருக்கு? ஓகே. ஓகே, குட். ஸோ இந்த வாரத்துல நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்காங்க. எல்லா பப்ளிக்னா பொதுமக்கள், எல்லா பீப்புளுமே அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே, அங்க என்ன நடக்க போகுது, எதுக்கு இங்க இந்த பென்சில்கள்லாம் கூடி இருக்கன அப்படின்னு அந்த காரணம் என்ன, எதுக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப குழம்பி போய் எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு நடுவில் யார் வரா? நம்ம டீகா, தூரிகா, மொசி அவங்களுமே அங்கே இருக்காங்க. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே கலெக்டரும் வராரு, மக்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பெரிய கேட்டு, போன டைம் சொன்ன மாதிரி அந்த சாப்டரில் கேட்டெல்லாம் க்ளோஸ்டு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட கலெக்டர் வந்த பிறகு அவர் உள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. எல்லா கேமரா மீடியா பீப்புள் எல்லாருமே அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் கேமராஸு அவங்களோட எல்லா நியூஸ் கொடுக்கணும்ல, அவங்க கேமராவில் ஃபோட்டோ எடுத்து என்ன நடக்குதுங்கிறத அப்படியே லைவாக அவங்க டெலிவிஷனுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எல்லாரும் வந்துட்டாங்க, நிறைய நியூஸ் பீப்புளெலாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பயம், இது என்னடா அது, ஒரு வேளை டெரரிஸ்டாக இருப்பாங்களோ உள்ளுக்குள்ள அப்படின்னு என்னென்னமோலாம் பேசிக்கிறாங்க. அப்போ யாருமே உள்ள அலௌடு கிடையாது, உள்ளே நுழையாதே அப்படின்னு பெரிய பெரிய இதில் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, கேட்டு லாக்டு, யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப நம்ம அந்த மாவட்ட ஆட்சி அலுவலர்கிட்ட, அதாவது கலெக்டர்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அவர்கிட்ட போய் நம்ம டிகா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட், என்கிட்ட இந்த ரோபோ இருக்கு மூசி, நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன், இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது எல்லாமே அவர் வந்து சொல்கிறாரு. நாங்கள் வந்து தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு, தூரிகா வீட்டிலேருந்து இந்த பென்சில் காணா போனதுலேருந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். யார் ஒயிட் போர்டு கொடுக்குறா? வேணாம். ஓகே, ஸோ அப்போ வந்து அப்போ என்ன ஆகுது, உடனே நாங்கள் தான் இது வரைக்கும் இந்த ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கலெக்டர் சொன்னோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார். ஓ அப்படியா, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, நான் மொசிட்டோவை உள்ளே அனுப்புகிறேன். நம்மெல்லாம் போனால் அந்த பேச்சுவார்த்தையில் யாரும் அவங்க பேசவும் மாட்டாங்க. ஏன்னா பென்சில்கள் பேசுகிறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கே பேசிக்குவாங்க, அந்த மொழி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மொசிட்டோவுக்கு தெரியும். ஸோ நம்ம மொசிட்டோவை உள்ளே அனுப்பலாம் அப்படின்னோன்னா கலெக்டர் சரி சரி ஓகே, நம்ம போய் என்ன பென்சில் கிட்ட என்ன பேசினா என்ன புரிய போகுது. ஸோ மொசிட்டோவுக்கு லாங்குவேஜ் தெரியறதுனால சரின்னு அவர் வந்து ஒரு இராணுவ உடை, ஒரு ஆர்மி மேன் மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இதோ இங்கே இருக்கு பாரு, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு உள்ள அனுப்புகிறாங்க. அப்பா அவர் கேட்குற மூசிட்ட எனக்கு ஒரு மைக் கூட வேணும் அப்படின்னா சரின்னு ஒரு மைக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மைக்கை வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறான். இது வந்து எல்லாமே லைவாக நடக்க போகுது, எல்லா டிவிலையும் இந்த இது இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத நேரடியாக ஒளிபரப்பு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, மொசிட்டோவும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறான்.
உள்ள போறப்ப அந்த வாயில், அதாவது கேட்டுக்குள்ள போறப்பயே மெதுவா ஒரு சின்ன சந்து வழியா உள்ள போகுது. நான் சொன்ன மாதிரி மொசிட்டோ வந்து ஒரு ரோபோ. இட் லுக்ஸ் லைக் அ ராட், எலி மாதிரி இருக்கும். ஸோ அது உடையெல்லாம் போட்டுட்டு உள்ளே போனோன்னா அது மைக்கில் பேச ஆரம்பிக்குது. என்ட்ரான பிறகே மைக்கில் சொல்லுது, நான் வந்து உங்களோட பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது அந்த பில்டிங்குள்ளே போகுது. உள்ளே போக போக அந்த லாங்குவேஜ் வந்து அந்த பென்சில்களுக்கெல்லாம் புரியறதுனால, இது என்னடா யாரோ வந்திருக்காங்க, இது வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படியெல்லாம் யோசனை வருது. ஆனால் இந்த நம்ம மொசிட்டோ வந்து மெதுவாக ஒரு ஒரு பில்டிங்குள்ளேயும் போய் போய் மேலே ஃப்ளோருக்கா போகுது. அது என்ன பண்ணுது, நான் வந்து உங்கள் கூட தான் பேச வந்திருக்கேன், உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண போகிறேன், இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறப்ப நம்ம மொழியை பேசுதா இந்த எலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொசிட்டோ சொல்லுது, எல்லாரும் நீங்கள் 5th ஃப்ளோருக்கு வந்துடுங்க அப்படின்னு வர சொல்லிக்கிட்டே போகுது. ஸோ இவங்களும் இந்த ஆச்சரியமாக பார்த்துட்டு, ஓ நம்ம மொழி தெரிஞ்ச ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே நம்ம போய் என்ன தான் பார்க்கலாம், இவங்க கூட பேசி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்த ஃப்ளோருக்கு, 5th ஃப்ளோருக்கு வராங்க. அங்கே பார்த்தா எல்லா பென்சிலும் வரல, எல்லாருமே வெளியே இருந்துக்கிறாங்க. அது ஒரு மெயின் ரூம்குள்ள. அங்கே வந்து ஒரு மீட்டிங் பேசுறதுக்குன்னு ஒரு 10 பேர் மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஒரு யாராவது ஒன்று ஒரு மீட்டிங் பேசணுன்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்னு போவோம்ல, அது மாதிரி 10 பென்சில்கள் மட்டும் அந்த குழுவில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறதுக்கு உள்ளே போகிறாங்க. மீதி எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மோசி வந்து கேட்குது, என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும், எதுக்கு இவ்வளோ திட்டமிடுறீங்க, நீங்கள் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் சிரமப்படுத்துறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னமோ எல்லாம் மீட்டிங்காக போட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டது மொசிட்டோ. உடனே அந்த குழுவில் இருந்த ஒரு பென்சில் வந்து என்ன பண்ணுது, அதான் ஹெட்டு, அது பார்க்குது, எல்லாத்தையும் மூஞ்சி இப்படி இப்படி பார்த்துக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிரிப்பு வருது, இப்படி இப்படி சிரிச்சுக்கிறாங்க. சரி, பிறகு என்ன யோசனை பண்ணிச்சு, ஓகே நாங்கள் என்ன பண்ணோம் என்ன வேணுங்கிறது உங்களுக்கு சொல்லணுமா, சொல்லுறோம் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் வெயிட் பண்ண வச்சிடுச்சு அந்த பென்சில்கள். இதோட இந்த சாப்டரு முடியுது. ஸோ நம்மளுக்கும் தெரியாது என்ன ஆச்சுன்னு, நல்ல சஸ்பென்ஸில் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வாரம் பென்சில்களிடம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆரம்பிக்கல. எதுக்குன்னு கேட்ட கேள்விக்கு நம்ம பென்சில்கள் ஒன்றா பதில் சொல்லலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் எல்லாரும் சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம மொசிட்டோ கேட்டதுக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இதோட சஸ்பென்ஸோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் புக்கு வச்சுருந்தா, நோட் புக் வச்சுருந்தா, அகிலன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான், பரவாயில்ல, நான் ஸ்டோரி உனக்கு ஆண்டி அனுப்புவாங்க, அது பார்த்து தெரிஞ்சுக்கோ, இல்லை ரெக்கார்டில் வரும், ஓகே, வீடியோவில் கேட்டுக்கோ. இப்போ டேக் யுவர் புக்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட். எனி கொஷின்ஸ்? ஏதாவது இந்த உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்ல. இருக்கு. சொல்லு சொல்லு. பென்சில் எப்படி காணாம போச்சு? அதுதான் ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் ஸ்டோரியே முடியலையே. பென்சில் எப்படி காண போச்சுன்னு தான் நம்மளுக்கு இந்த கதையே ஒன்றும் முடியலையே, போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கு. நீ வாரம் வாரம் வந்தன்னா அப்பதான் தெரியும். இது இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி. கண்டுபிடிக்கணும் எதுக்கு காணா போச்சுன்னு ஒரே லைன்ல சொல்ல முடியலையே கதை. நம்ம ஆத்தர் அப்படி எழுதியிருக்காரு.
என்னென்ன பண்றாங்கன்னு. ஓகே சிவகுகன், ஸோ கீப் கண்டினியூங். ஒன்னா 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ கீப் கம்மிங் ஸோ தட் நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம we'll read the story along with you all people. We can finish the story next year ஸ்டார்டிங்ல நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா குகன்? ஓகே. ஸோ இப்போ இந்த சாப்டர்ல யூ கேன் ரைட் சாப்டர் 8 பென்சில்களிடம் பேச்சுவார்த்தை. தட் இஸ் அப்படின்னு போட்டு யூ கேன் ட்ரா ஒன் கலெக்டர் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸு, அப்புறம் ஒரு ஹால் மாதிரி போட்டு யூ கேன் ட்ரா த மொசிட்டோ இன் ராணுவ ட்ரெஸ், தட் இஸ் ஆர்மி ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி மொசிட்டோக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விடுங்க. கையில் ஒரு மைக் வச்சுக்கோங்க அவருக்கு. அப்புறம் எல்லா பென்சில் கலர் பென்சில் எல்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ ஒரேனுமா? என்னம்மா இப்போ ஒரேனுமா? இப்போ இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ கேன் ட்ரா or you can draw and send also, no problem. This is a clue. Okay, you can take your time. Okay va? Tabo vachikuya Vian. Next week you only have to recall the story and tell me. Before I start the 9th chapter, you should tell me what all happened from the first chapter. Cholviya? Yes. Good. Now if you want to draw, I'll give you 2 minutes. I think there is no time. We can continue. You can continue your drawing, and if you have any riddles or you want to talk about your holiday trip. Hi, யார் இது? நம்ம வியானோட குட்டி தங்கச்சி. ஹாய், ஹலோ டார்லிங். பாரு ஒரு குட்டி, பாரு, சோ ஸ்வீட். உன் பேர் என்ன? பிரணத்தியா? தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ. ஓ சாரி, தன்யஸ்ரீ. நீ வரியா ஸ்டோரிக்கு எங்களுக்கு? நீ வந்து உட்காந்து கதை கேட்குறியா? வாவ். அண்ணா என்ன சொல்றாரு? அண்ணா நாட்டியா தன்யஸ்ரீ நாட்டியா? யாரு நாட்டி? அண்ணா ரியான் தானே? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லையா, தன்யஸ்ரீ தான் நாட்டி. ஊருக்கு போனியா? ஊர்ல போய் என்ன பண்ண தன்யஸ்ரீ? என்ன சாப்பிட்டீங்க ஊர்ல போய்? சப்பாத்தி. சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? ஓ ஸ்வீட், வெரி குட் கேர்ளே. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் அக்கா ஸ்ரீவித்யா, ஸ்ரீஹரி, வைஷ்ணவி, அகிலன், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. சூப்பர், குட் மார்னிங். எல்லாரும் உங்க மூஞ்சி காமிச்சு எல்லாரும் பாருங்க. நம்மளுக்கு ஒரு புது 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 ஒரு அழகான ஒரு குட்டி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. நம்ம தனேஸ்வரிக்கு ஹாய், வெல்கம் சொல்லுங்க. வெல்கம் டு ஸ்டோரி வெல்கம், ஹாய் ஹாய் ஹாய். ஸ்வீட், வெரி ஸ்வீட் கேர்ள். நீ வா கிளாஸ்க்கு. அதான் பேசணுமா? சொல்லு, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? இல்லையா, ஸ்கூலுக்கு போறேனே இல்லையா? போறலா? ஓ, உன்னோட முடி ரொம்ப அழகா இருக்கே. சுருள் 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 அழகா இருக்கு உன் முடி. ரொம்ப அழகா இருக்கே. நெக்ஸ்ட் இயர்ல ஜாயின் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிடுவா, வந்துருவா. நெக்ஸ்ட் இயர் என்ன, நெக்ஸ்ட் வீக் தானே? கியூட் கேர்ள். ஓ சூப்பர், வந்துருவா, அவளும் வந்துருவா. பாத்தியா ஸ்ரீவித்யா பத்தியா உனக்கு தெரியுமா? ஸ்ரீஹரிய தெரியுமா? வைஷ்ணவிய தெரியுமா உனக்கு? சிவகுகன் வந்திருக்கான். எல்லாம் தெரியுமா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸா? இல்லையா? ஃப்ரெண்ட் ஆயிடலாமா நம்ம எல்லாரும்? ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹைஃபை கொடுத்துக்கலாம் எல்லாரும். நம்ம தனிஸ்ரீக்கு எல்லாம் ஹைஃபை ஓடிட்டா. சரி, வெரி குட், நைஸ் டு see her. ஓ, வந்துட்டான். உங்ககிட்ட பென்சில் இருக்கா? உனக்கு வியான் கதை சொல்லுவான், சரியா? வியான், யூ ஹவ் டு டெல் தி ஸ்டோரி, அப்பதான் யூ வில் ரிமெம்பர்.
You tell what all I told. Tell the story to her. Okay? Okay. Oh, see, look at Sivagugan ஒரு அழகான ரெட் பென்சில். அது குகன் பென்சில். வாவ் வா 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 ஸ்ரீவித்யா அவங்க காமிக்கிறான். அவகிட்டயும் பென்சில் இருக்கான். அகிலன், why did you join late? என்ன பண்ண, தூங்கிட்டியா? இல்ல. ம் கிளாஸ் முடிச்சிட்டு வந்தாங்களா? ஓகே. ஓகே ஓகே. ம் சொன்னால வைஷ்ணவி அகிலன் கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஹாலிடேஸ்லாம் வெளியே போனீங்க எல்லாம் சொன்னாங்களே. வைஷ்ணவி நாளைக்கு என் வீட்டுக்கு வரா. அப்படியா? ஆ, உங்க வீடும் ரொம்ப தூரமா வைஷ்ணவி வீடும்? ஆமா. ஓ, எப்படி போவீங்க? கார்ல போவீங்களா, பஸ்? நீ போய் பிக்கப் பண்ணி பஸ் ட்ரெயின். ட்ரெயின்ல போவீங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஹவுகாங்ல இருப்பேன், நான் சோச்சுகாங்ல இருப்பேன். அங்க போய் உங்க வீட்ல வந்து ஸ்டே பண்ண போறலா? ஆமா. ம், ஜாலி தான், ஜாலி ஜாலி. ம் டாய்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கியா விளையாடுறதுக்கு? இவ ஒன்னும் விளையாட மாட்டா. ஆனா ம் நம்ம ஒரே இப்ப என்னதான் பண்ணுவீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஒரே லேப்டாப்ல பார்த்து ஐயோ ஐயோ, லேப்டாப்ல உட்காந்து வீடியோஸ் பார்ப்பீங்களா? வீடியோ வீடியோ கேம்ஸ்? லேப்டாப்ல ஒரே லேப்டாப்ல பார்த்து இது மாதிரி. ஓகே ஓகே. ம் ஆ, வரைஞ்சிட்டான் பாரு, அகிலன் வரைஞ்சிட்டான். முசிட்டோ பென்சில்ஸ். ஓ, இது என்னது இது? ஸ்பை ஏஜென்ட் மாதிரி இருக்கு. Who's this? Nothing. It's nobody. Oh, super, super. This is How Iris flower. you're drawing? Wow, super. You like drawing, coloring? You Yeah, like drawing or coloring? Both. both. Both, both, both. தனுஸ்ரீ பார்க்கறா, என்னடா இவங்க அப்படின்னு. வைஷ்ணவி பேசு, ஸ்ரீஹரி பேசு. என்னெல்லாம் நீ பண்ண, எங்கெல்லாம் போன? பீச்சுக்கு மகாபலிபுரம் போனல்ல? ம் அச்சா கியூட்டா இருக்கு தனுஸ்ரீ. ஏ ப்ளீஸ் டேக் அ போட்டோ. இப்பயே எடுத்துரு. தனுஸ்ரீயும் இருக்கா பாரு. Okay, all smile, தனுஸ்ரீ வா, smile, smile. நல்ல ஸ்மைல் கொடுங்க. கியூட்டா இருக்குது. எங்க வீட்டுக்கு வரியா தனுஸ்ரீ? வியான் தான் வரமாட்டேங்கிறான், அவன் கூப்பிடவும் மாட்டேங்கிறான். நான் வந்து தனுஸ்ரீய பார்க்க சிங்கப்பூர் வர போறேன். சரியா தனுஸ்ரீ? வரட்டா உங்க வீட்டுக்கு? வரட்டா? ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம். ஓ கியூட், ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாமா? சரி ஓகே. ம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, டேக் த போட்டோ. அகிலன் கொஞ்சம் உள்ள வா. கேமராக்குள்ள வா. இந்த பக்கம் லெஃப்ட் இல்ல, ரைட் ரைட். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே, யூ கேன் டேக் போட்டோ. எஸ். வாவ், இந்த டைம் நம்மளுக்கு தனுஸ்ரீ வந்துச்சு. வாவ் வாவ் வாவ், கியூட் கியூட்டி கியூட்டி பை. ம் எப்படி கூப்பிடுவாங்க உன்னைய தனுஸ்ரீ? தன்யா. தன்யான்னு மட்டும் கூப்பிடுவாங்க. ஓகே, வியான் உன்னைய எப்படி கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிடுவாங்க? ஓ, அவளுக்கு ஒரு மைக்கு கொடுத்துடல நெக்ஸ்ட் டைம் அவ பேசுறதுக்கு. சரியா வியான்? ஒரு அழகான ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துரு, so that she will also talk. உனக்கு என்ன பாட்டு தெரியுமா தனுஸ்ரீ? ரைம்ஸ் சொல்றியா? சொல்லு. இல்ல இல்ல ஸ்கூல்ல இருக்கிற டமார சத்தம் சொல்லு. சொல்லு, ஏதோ ஒண்ணு சொல்லு.
இன்னும் சத்தமா மைக்கு கொடு அவ பக்கத்துல கொஞ்சம். மைக்கா சரி ம் திருப்பி டேய் பாரு பாடு. டமார சத்தம் சேச்சிரதா டமார சத்தேச்சிரதா வா எங்க நம்பலலே வா எங்க நம்பலலே ஆடலாம் ஆடலாம் கொண்டாடலாம் சூப்பர். கிளாப் சில்ட்ரன். சூப்பர் தன்யா. டமாரி சத்தம் கேக்குதா எல்லாருக்கும் பாடினா பாரு. வாவ் பியூட்டிஃபுல். டேய் எவ்ரி வீக் ஒரு பாட்டு பாடு நீ, சரியா? பாடுறீங்களா? ஓகே, தலையாட்டுறா பாரு. வாவ் சூப்பர்டா, சூப்பர். என்ன சொல்றா வியான்? டோர பாட்டு டோரா பாட்டு பாடுறாளாமா? பாடு. இல்ல இல்ல ஏதோ ஒரு பாட்டு சொல்றா சொல்லு. ம் நெக்ஸ்ட் டைம் அவளுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோனு என்ன மைக் செட் பண்ணி கொடுத்துரு. அவள்கிட்ட இருக்கு ம் அவளுக்கு தனியா அவளது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறியா? அவ இன்னைக்கு பாடின பாட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நல்லா கிளியரா அனுப்பு. எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு. அதனால அவளை பக்கத்துல மைக்ல வச்சு பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பு. குரூப்ல போடு. ஓகே. Anything else, children, who want to share anything? Srividya, Srihari. Okay, next week you will share. Okay, write about your holidays. Any riddles? No riddles, nothing. So next week we will all have one riddle. Okay. Prepare one riddle at least. We will prepare one or two riddles. Okay. I have one. You have one. Shiva Gugan has got one. Chollu Shiva Gugan. Which part of the chicken has more feathers? Which Which part? Wait 1 minute. Don't answer. Okay. Which part of the chicken has got more feathers? Yes. Chicken வந்து என்னது? Head. Wrong. Head. Wrong. Wrong. யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. அகிலன், do you know Wings. that? Wrong. The tail. Wrong. Tail, no. Neck. Wrong. சிக்கன் வந்து எப்படி கிடைக்கும்? தோலெல்லாம் எடுத்துட்டு தானே கிடைக்கும். அதுக்கு எங்க இருக்கும் ஃபெதர்? Rooster அந்த மாதிரி சொல்றேன். ரூஸ்டரா? ஓகே. சின்ன. Wrong. அதுக்கு ஃபெதரே இருக்காது. Give up. கிவ் அப்பா எல்லாரும்? எஸ். Outside. அவுட். I have a riddle. You have a riddle? Okay. Yeah. A chicken has a feather, but it cannot fly. What? But it cannot fly. I don't care what riddle is that. Please, can you just tell Shiva Gugan what is the question? Can you repeat? Sorry. A chicken has a feather, but it cannot fly. A chicken has a feather, but it cannot fly. Is that a question? Yes. So what we have to give? Answer for what? It's a cooked chicken. It can fly or not fly. Can a chicken fly or not? Can. It can. Wrong. It can't. It can. It can fly, ah? Oh. Wrong answer.
Not logical. Not logical. That is not a logical answer. Okay, what is the answer? It can fly. It can fly. Yes, It now. can't fly. That's literally not. My, That's a bird. my little sister got a riddle. Okay, what is Okay. the answer for this, Shiva? A chicken. The chicken can fly. The chicken can fly. Okay. I said it. Yeah, you got the correct answer. Okay. Yes. Who is going to Vienna? Who is going to ask next? சொல்லு. What goes Can up? barely hear her. தெரியல. What goes up never comes down. I know. What? Age. Okay. I We have can a say riddle. trees also. Trees also grows up. It doesn't come down. It Yeah, does. trees. I was about to say trees. And logically say. Lot of answers are there for this question. If you cut, it will go down. Our height. Yes. We grow by height, no? We grow, but never comes down. We don't grow down, no? So, Okay, I have a question. Hmm. I have a question. What only travels straight? What only travels Straight. straight? What travels straight only? Yeah. Only straight. No backwards, no side, only straight. River. No. But that Road. can also be the answer. Yeah, road. Wind. Wind, no. Line. River can also be the answer, but this is another answer. That is Line. Sleeping line. Wrong. aeroplane. Wrong. Lightning. Wrong. It goes down, it doesn't go straight. He goes straight. Parachute. Wrong. It goes straight. Birds. Birds. Wrong. Eagle. Give up. Lift. It goes straight. Time. Wrong. Time. Wrong. Lift. Give Lift up. goes straight. Eagle. Lift. Eagle. Lift. 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 It goes up, not straight. Yeah, it is going straight only. No, not bending. But still, that's not the answer. Which goes straight. Anybody? Train. 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 Wrong. That Helicopter. Wrong. also is in Jet. that Wrong. track. Wrong. Huh? It can't even turn Railway to another track. side. Can't turn except if it is reflected. I gave you guys a lot of Mirror. time. Huh? Shadow. Wrong. Which goes. Any clue for it, or how many letters you can give? Okay. What letter it starts? 5 letters. It starts with? 5 letters. Starts with what? Starts with L. Ladder. Line. Oh, much specifically. Ladder. 8 letters. First letter is S. I'll give you guys much easier, much specific. 10 letters T. T. Sorry. Give up. Huh? What? Give up? Yes, I am giving up. Okay. Anyone else trying? Giving up or trying? Who's giving up? Something goes straight and all what. It is not. We can't. It turns if it is reflected. Who gives up?
Okay, Srividya is not giving up. Want to try Sri Vidya? Which goes straight? Tube light. It's so close. So close, huh? Wow. Yeah. Wow, wow. I'm closer. Torchlight. Torchlight. Wrong. Light. T and starts with S. Light. Light. Give up. Light. I'll tell the answer. Hmm. Sunlight. Sun. Sunlight. This is science. I have a Goes riddle. straight. How do we know? It has... Because I learned it in science. I Okay. have a riddle. Okay. Tell. One man has a hand, but he cannot eat and walk at all. Okay, I know the answer. Grandpa. One man has got a head and then he cannot walk. Huh? A grandpa. Wrong. But close. Close. Grandma. Huh? Grandma. Correct. 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 I have another riddle. Hmm. People have a hand. People have a hand, but he cannot stand and walk at the same time. Sorry, I don't understand. Can you say Sivagugan? Your Singapore English, I don't understand. Even I don't know. I don't understand this guy's English. Little bit clarity I want. Can I ask something? What goes down but never goes up? Starfish. Huh? I have a question. Wait, let you tell the question to Sivagugan so that he will tell clearly. We don't understand your question. I think that's not a question. Or you type it in It's a question. the chat People box. have a hand, but he cannot walk, and he has a leg, he cannot go. He has a leg and a hand, but he cannot walk or go. What? River. A man has a leg and a hand, but cannot move. He's physically challenged. He can move. He can move, but he cannot stand or move his hand or Robo. walk. Robo. Wrong. That. He's physically challenged. Physically. Want to give up? Who want to give up? Me. Okay. Broken leg. Yes. Broken leg. I think He's so. telling. I think it's a broken leg. Specifically. Wrong. Broken leg? No. With almost. Fracture. Wrong. That. Give up. You only have one. You want to give up? You have a hand, but the hand is broken. You have a leg, but it is fractured. I have a question. A riddle, basically. Can I ask? Or anybody else wants to ask? Oh, Vian has drawn. No, not me, my little sister. Wow, she can also draw so nicely. Can I ask a riddle now? Good. Please send it. Danya, you're drawing so nicely. That? What's that? It's Sure, a penguin. Danya. A penguin. A penguin. Still animals. It's a penguin. What is that, Vian? These are the pencils. Pencils. This is mosquito. Mosquito and pencils. Yes. How come she can draw like this? Wow. You helped her or she did on her own? They did it on her own. Wow. Very Can I good. ask a riddle now? Not drop and do it now, okay? Yes. Yes, Sivagugan.
What goes down but never goes up? Starfish. Huh? Starfish. Wrong. Wrong away, wrong. It's the stargaze. A rock. Wrong. A rock can go up if you throw it up. Our gravity. Wrong. Gravity pulls it down, not goes up. It goes down. This is a very simple question. This I think Srihari knows this answer. Is it about science? Basically, no. No. Srihari knows this answer. I asked him before. Okay. Give up. Clue. 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 It How is many- like a pencil. It's like a pencil. A pen. pen. A pencil is one of the answers, but it's not. That's Tip Wood. pencil. wrong. Tip Wood. pen. Wrong. Wood. Wrong. Cane. Wrong. Marker. Wrong. Is it an animal? Eraser. Wrong. Sharpener. No. Sharpener. It is Eraser. Sugarcane. made of polystyrene, I think so. No. Something. It lights your way. Pen. Wrong. I said it lights your way. Hair. Wrong. It brightens your way. Then you can see well. Light. Wrong. Light. Wrong. Light. Rainbow. Rainbow. Starts with a C. Cloud. Wrong. Can you have clue? Camper. Candle. Correct. Candle. Oh. Very easy. We know the answer, but suddenly it's not coming, no, Srihari? Okay, shall we wind up today? Yes. Okay. We are winding up. Thank you so much for this lovely session. Please prepare your story next week, okay? That is your holiday trip story. Okay, right. Okay, bye. Bye. Tanya. Bye, Thank Rian. you, everyone. Bye. Bye, Akilan. Bye. And Vaishnavi. Bye. And Vidya, Hari. Okay, Bye, bye, everyone. Ruku. Bye. Bye.